விதியின் நியதியை பார்த்தாயா? ஆதிசக்தியின் அன்பான சகோதரனே அவளது அன்பு மகனை வதம் செய்ய போகிறான். தந்தையே, ஏதேனும் செய்யுங்கள். சகோதரர் ஆபத்தில் இருக்கிறார். நன்கறிவேன் கணேசா. ஆனால் தந்தையை விட அன்னைக்கே தன் சிசுவின் மீது அதீத அக்கறை இருக்கும். எனவே ஆதிசக்தியின் சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டிர வேண்டும். அன்பு மருமகனே, இனி பிரபஞ்சத்தில் உள்ள எவராலும் உன்னை காப்பாற்ற இயலாது. இந்த பர்வதம் உனது அடையாளத்தை அழித்துவிடும். அகத்தியரே, இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லை கார்த்திகேயா, எனது மகாதேவரின் மைந்தனை பாவத்தில் தள்ளிவிட்டேன் என்ற நினைப்புடன் என்னால் வாழ முடியாது. ஆனால் தங்களுக்கு ஏதேனும் நேர்ந்தது என்றால் தங்களை பாதுகாக்கவில்லை என்ற குற்ற உணர்ச்சி என்னை அனுதினமும் வாட்டிக் கொண்டிருக்கும். என் கடமையை நான் சரிவரச் செய்ய வேண்டும். கார்த்திகேயா! தந்தையே, தாயே, கணேசா, குமரா கார்த்திகேயா! குமரா கார்த்திகேயா! சகோதரா! குமாரா கார்த்திகேயா, வாய்ப்பில்லை.
நீ யார் என்று கூறு. என்ன துணிச்சல் இருந்தால் என் தாக்குதலை தடுத்திருப்பாய். சிவசக்தியின் சேவகன் மற்றும் கார்த்திகேயனின் பாதுகாவலன். என் பெயர் பிலானி. என் பெயர் பிலானி. ஹர ஹர மகாதேவா. என்ன? இதற்கு முன்பு உன்னை பற்றி கேள்விப்பட்டதில்லையே. கைலாயத்தின் ஒரு அங்கமான நான் அன்னை கௌரியையும் மகாதேவரையும் வணங்குகிறேன். கூறுங்கள், எனக்கான கட்டளை என்ன? என் சகோதரன் கிரௌஞ்சனின் பலம் அவனது அடையாளத்தில் உள்ளது. இமயமலையின் மகன் என்ற உண்மையில் அடங்கியுள்ளது. பர்வத அரசன் மைந்தனின் தாக்குதலில் இருந்து மகா பர்வதம் கைலாயத்தின் அங்கம் என் மகனை பாதுகாக்கும். நீ பாதுகாப்பாய். எனது மகன் கார்த்திகேயனின் கவசமாக இருப்பாய். செல். அவ்வாறே தாயே. வாய்ப்பில்லை. நான் எண்ணியது போலவே நிகழ்கிறது. இன்று கிரௌஞ்சன் அழிவான். அசுர குலம் மீண்டும் தோற்கப் போகிறது. தோற்கப் போவது நாமல்ல குருதேவா. ஆதிசக்தி இன்று தனது மைந்தன் கார்த்திகேயனை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் சகோதரனோ அல்லது மகனோ இருவரில் ஒருவரின் மரணம் இன்று நிச்சயம். அந்த வேதனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். இறுதி வாய்ப்பளிக்கிறேன் மாமா அவர்களே. மகாதேவர் முன்னிலையில் சரணடைந்து விடுங்கள். நான் பர்வத அரசனின் மைந்தன். சிதறுவேனே தவிர என்றும் வீழமாட்டேன். யுத்தம் புரி மருமகனே, யுத்தம். இதற்கு வாய்ப்பில்லை. சிவசக்தியின் கருணை இருந்தால் இயலாத காரியமும் சாத்தியமாகும். கிரௌஞ்சனே, நான் உன் முன்னிலையில் இருக்கும் வரை பர்வதத்தால் ஆட எதை கொண்டும் முன்னால் ஆயுதத்தை உருவாக்கி வெல்ல இயலாது. மற்ற எந்த அஸ்திரத்தை கொண்டு தாக்கினாலும் நான் உங்களை வெல்ல விட மாட்டேன். இப்பொழுது கூறுங்கள் மாமா அவர்களே, யுத்தம் புரிவீர்களா அல்லது சரணாகதியா? இறுதி மூச்சு உள்ளவரை நான் யுத்தம் புரிவேன்.
மைந்தனை சகோதரர் கார்த்திகேயர் வதம் செய்து வெற்றி பெறப் போகிறார். வெற்றியின் அமிர்தத்துடன் கார்த்திகேயன் தன் மாமனை வதம் செய்த நஞ்சையும் பருக வேண்டியிருக்கும். ஆதிசக்தியும் அவள் மகனும் பிரபஞ்சத்தோர் முன்னிலையில் குற்றவாளியாக வேண்டும். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தாயே? சகோதரர் குற்றவாளியா? யுத்தத்தில் ஒருவர் வென்றால் மற்றொருவர் தோற்பது இயல்புதானே. உன் சகோதரன் கார்த்திகேயன் எவ்வாறு பார்வதியின் சகோதரனை தோற்கடித்து யுத்தத்தில் வெல்கிறான் என்று காண வேண்டும். ஓம் நம சிவாய. என்னை மன்னித்து விடு கார்த்திகேயா, நான் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு கார்த்திகேயா, உனது மாமனை நீ மன்னிக்க மாட்டாயா மருமகனே? சகோதரி பார்வதி, நான் மன்னிப்பு கோருகிறேன். மகாதேவா, நான் தங்களிடமும் மன்னிப்பு கோருகிறேன். மன்னிப்புக்கான வாய்ப்பை இழந்து விட்டீர்கள் மாமா அவர்களே. தாங்கள் செய்த அனைத்து காரியத்திற்கும் தண்டனை ஒன்று மட்டுமே தீர்வானது. கார்த்திகேயா, இவ்வாறு செய்யாதே மகனே. கிரௌஞ்சன் சரணாகதி அடைவதற்கு தீர்மானித்து விட்டான். அவனை நீ தண்டிக்காதே. தாமதமாக இருந்தாலும் சரியான பாதைக்கு கிரௌஞ்சன் வந்து விட்டான். மகாதேவா, நம் மகன் கார்த்திகேயன் அவன் மாமனை மன்னிக்க வேண்டும் அல்லவா? தேவி, நம் மைந்தன் மீதும் அவனது நியாயத்தின் மீது நம்பிக்கை கொண்டிர வேண்டும். வேண்டாம் கார்த்திகேயா, வேண்டாம். என்னை வதம் செய்து விடாதே. வேண்டாம் மருமகனே, வேண்டாம்.